வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடன் இல்லா வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து தான் கொடுத்த ஒட்டகத்தை திருப்பி கேக்குறாரு. அப்ப நாயகர்கிட்ட அவர் மரியாதை குறைவா கடுமையா பேசியிருக்காரு. அதை கேட்ட நபி தோழர்கள் எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து, அமைதியா இருங்க, அவர் கடன் கொடுத்தவர், கேட்பதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, நான் தான் அவருக்கு ஒட்டகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தோழர்கள், அவர் கொடுத்த ஒட்டகத்தை விட நல்ல புஷ்டியான உயர்ந்த ரக ஒட்டகம் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, கடனை திருப்பி கொடுக்கும்போது அதை நல்ல முறையில கொடுப்பதுதான் நல்ல பண்புன்னு சொல்லி அந்த நல்ல ஒட்டகத்தையே கடன் கொடுத்தவருக்கு திருப்பி கொடுத்திருக்காங்க. இப்போ கடன் கொடுத்தவர் மகிழ்ச்சியோட, எனக்கு இப்ப நிறைவா இருக்கு, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தரட்டும்னு சொல்லிட்டு போனாரு. இப்படி கடன் கொடுக்கறதும் வாங்குறதும் பற்றி இஸ்லாத்துல நிறைய சட்டதிட்டங்கள் இருக்கு. பணம் வச்சிருக்கிற ஒருத்தர் தான் வாங்கிய கடனை திருப்பி அடைக்கலைன்னா அது ஒரு தவறான அநியாயமான விஷயமா கருதப்படும். அது மட்டும் இல்லாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா, பாவத்தில் இருந்தும் கடனில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா அதிகமான முறையில துவா கேட்பாங்களாம். அப்போ நபி தோழர்கள் எல்லாரும், ஏன் ரசூலுல்லாஹ் கடனில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்னு ரொம்ப அதிகமான முறையில துவா கேக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மனுஷன் கடன் படும் போதுதான் பொய் சொல்றான், வாக்குறுதி தந்ததுக்கு மாறு செய்யறான், அதனால கடன் நமக்கு இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் மரணம் அடைஞ்ச பிறகு அவருடைய கபர்ல அதாவது மண்ணறையில கேள்வி கணக்குல, இந்த உலகத்துல நீ என்ன நன்மை செஞ்ச அப்படின்னு கேட்கப்பட்ட போது அவர், நான் கடன் கொடுத்தவர்களோட பணத்தை திரும்ப வசூல் செஞ்சது போது சிரமத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் அதிகமாவே கொடுத்தேன், வசதி இல்லாதவங்களுக்கு கடனை தள்ளுபடி செஞ்சேன்னு சொன்ன உடனே அது அவருடைய நற்செயலா கருதப்பட்டு அவருக்கு நன்மை கொடுக்கப்பட்டு அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டார்னு சொல்றாங்க. கடன் கொடுக்கல் வாங்கல்ல ஒரு தர்மம் இருக்கணும், நியாயம் இருக்கணும். இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமா நமக்கு இதெல்லாம் தெரிய வருது. கடனை திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணத்துல எவர் கடன் வாங்குறாரோ அவர் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான வழிகளை அல்லாவே அவருக்கு காட்டி உதவி செய்வானா. கடனை திருப்பி செலுத்த கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல எவர் கடன் வாங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதிக சோதனைகளை கொடுத்து வேதனைப்படுத்துவான்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. கடன் வாங்குறதுலயும் திருப்பி கொடுக்கறதுலயும் ஒரு நியாயம், தர்மம், முறை இருக்கணும். முடிஞ்ச அளவு கடன் வாங்குறத தவிர்க்கணும். இறைவனிடம் கடனில்லா வாழ்க்கையை தா அல்லாஹ் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கணும்.